अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। தேவி பாகவதம் 5வது ஸ்கந்தத்துல 7வது அத்தியாயம். வியாச உவாச்ச அசுரான் மகிஷோ திருஷ்வா விஷண்ண மனசஸ்ததா த்யக்த்வா மாகிஷம் ரூபம் பபூவ மிருகராடசௌ. என்ன நடந்ததுன்னாக்க, தேவர்கள் கை ஓங்கி இருக்கு. தேவர்கள் கை ஓங்கினதுனால அவளை எழுத்து நிற்க முடியாம தானவர்கள் தைத்தியர்கள் சொல்ற பாருங்க, அந்த அசுராள் அவள்லாம் போர்ல இருந்து வித்ட்ரா பண்ணிட்டு பின்னாடி போயிட்டா. இவ்வளவு தூரம் என்ன சொன்னா, இவன் மகிஷாசுரன் தேவர்களை மிரட்டி சண்டைக்கெல்லாம் அவ்வளவு கஷ்டப்பட்டு போட்டோம், அவளால சண்டையில எழுத்து நிற்க முடியலையே அப்படின்ற ஒரு துக்கத்தினால விஷண்ண மனசா, வருந்தின மனசை உடையவர்களாம் அவங்க எல்லாம் வித்ட்ரா ஆனாங்க. இந்த அசுர படையெல்லாம் வித்ட்ரா ஆயிட்டு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமா இருக்குமே. அவன் என்ன பண்றான், தன்னுடைய மகிஷ ரூபத்தை விட்டுட்டு சிம்ம ரூபத்தை எடுத்துக்கிறான். எடுத்துட்டு கிருத்வா நாதம் மகாகோரம் விஸ்தாரியத மகாசதாம் பபாத சுரசேனாயாம் திராசையன் நகதரிசனை. இது என்ன பண்ண, கிருத்வா நாதம் பயங்கரமா சிம்ம கர்ஜனை, அதனால பயங்கரமான சிம்ம கர்ஜனையை பண்ணிட்டு விஸ்தாரியத மகாசதாம் பயங்கரமான ரொம்ப பெரிய சிம்ம ரூபத்தை எடுத்துட்டு இருக்கான் இல்லையா. தன்னுடைய மேன்ஸ் அப்படின்னு சிங்கத்தினுடைய பிடரி மயிர் இருக்கே, அந்த பிடரி மயிர் நாலா பக்கமும் தெரியற மாதிரி பயங்கரமா இருக்கிற மாதிரி அதை காமிச்சுட்டு பபாத செல்லான், அதாவது அந்த சேனை மேல பாஞ்ச அவ்வளவு வீரர்கள் மேலையும் சுரசேனாயாம் திராசையன் தன்னுடைய கையில் இருக்கிற நகங்களை காமிச்சு, எல்லா காலில் இருக்கிற நகங்கள் எல்லாத்தையும் காமிச்சு நகதரிசனேகி தன்னுடைய நகத்தினால எல்லாரையும் பயமுறுத்திட்டு அவன் மேல பாயிறான். எல்லாம் வேதுனா கருடன்ச நகாகாதைகி கிருத்வா ருதிர விப்ளுதம். அவன் என்ன பண்ணான், கருடன் மேல ஒரு அடி அடிக்கிறான் தன்னுடைய நகத்தினால. நகாகாதைகி கிருத்வா ருதிர விப்ளுதம். கருடனை உடம்பு அத்தனையும் ரத்தத்தை எடுத்து உடம்பெல்லாம் சக்கச்சவையில் ஆயிடுச்சு சிவப்பா ரத்தத்தினால. ஜகானச்ச புஜே விஷ்ணும் நகாகாத்தேன கேசரி. விஷ்ணுனுடைய கையினாலேயும் நகத்தினால, தன்னுடைய நகங்கள் வாய்ந்த கையினாலும் ஒரு அடி அடிக்கிறான். வாசுதேவோபி தம் திருஷ்வா சக்கரமுஜன்ய வேகவான். அவன் அந்த மாதிரி வேகமா தன் மேல பாய வரத பார்த்து பகவான் என்ன பண்ண, சக்கரத்தை கையில எடுத்துட்டு ஹந்துகாமோ ஹரிகாமம் அவாபாசு குருதான்விதா, அவனை ஹந்துகாமகா கொல்வதற்காக சக்கராயத்தை எடுக்கிற. யாவத் ஹயரிப்பும் வேகா சக்கரேன அபிஜகானத்தம். எதுக்குள்ள, அதாவது எந்த வேகத்துல சக்கரத்தினால அவனை, அதாவது அந்த குதிரையின் எதிரியாக இருக்கக்கூடிய மகிஷாசுரன் அடிக்கிறாரோ, தாவத்வோதிபல ஸ்ருங்கி ஸ்ருங்காபியாம் மெஹனத்கரீம், அதுக்குள்ள வேகமா என்ன பண்ணிட்டான், அவரை தன்னுடைய கொம்புகளால முட்டுறான். வாசுதேவோ விஷானாபியாம் தாடித்தோருக்கு ஈஸ்வலகா. அவ்வளவு வேகமா கொம்புகளால முட்டப்பட்டதுனால என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் அவர் கன்ஃபியூஸ் ஆகி, அதாவது யாராலையும் ஜெயிக்கப்படக்கூடாது அப்படின்னு அவன் வரம் வாங்கியிருக்கான். யாராலையும் ஜெயிக்கப்படக்கூடாதுன்னு வரம் வாங்கிட்டு இருக்கிறதுனால அந்த வரத்துக்கு மரியாதை கொடுக்கணும் இல்லையா. அந்த வரத்துக்கு மரியாதை கொடுக்கறதுனால என்ன ஆயிடுச்சு, அவன் வரும்போது அவனுடைய வேகத்தினால அடி வாங்கின மாதிரி வல்ல என்ன பண்றா, அந்த சூழ்நிலை ஏற்படுறது. பலாயன பரோ வேகா ஜகாம புவனம் நிஜம். இந்த இடத்துல அவனோட மேல சண்டை போட முடியாது, சண்டை போட்டு அவனை ஜெயிக்க முடியாதுங்கிறதுனால அந்த இடத்துல இருந்து என்ன பண்றார், வைகுண்டத்துக்கு போயிடுறதுதான் உச்சிதம்னு வைகுண்டத்துக்கு போயிடுறார். கதம் திருஷ்டுவா ஹரிம் காமம் சங்கரோதி பயான்விதா அவத்தியந்தம் பரம் மத்வா. சங்கரோதி பகவான் சிவனும் அவனை அவத்தியம், அவன் நம் அனைவராலையும் தேவர்களாலே வெல்லப்பட முடியாதவன், சொல்லப்பட முடியாதவன் என்று மத்வா தெரிந்து கொண்டு ஜெயவ் கைலாச பர்வதம், அவரு கைலாசத்துக்கு வித்ரா பண்ணிட்டார். பிரம்மாவுக்கு நிஜம் தாம சொரித்த பிரயோ பயாத். பிரம்மாவும் என்ன பண்ணார், தன்னுடைய நிஜம் தாம, தன்னுடைய சுவாஸ்தானத்துக்கு, தன்னுடைய இடத்துக்கு ஸ்வரிதா பிரயோ வேகமா போய் சேர்ந்துட்டார். இப்ப என்ன இருக்கு, இவன் தேவர்களை தான் சேலஞ்ச் பண்ணிருக்கான்,
அதனால தேவர்கள் என்ன பண்றாங்க, அந்த இடத்துல நிக்கிறாங்க. மகவா வஜ்ரம் ஆலம்பிய தஸ்தௌ ஆஜௌ மகாபலஹா. மகவா இந்திரன் வஜ்ரம் ஆலம்பிய வஜ்ரத்தை கையில பிடிச்சிருந்து ஆஜௌ தஸ்தௌ ஆஜௌ அந்த யுத்தத்திலே தஸ்தௌ ரிமைன் அவன் அந்த இடத்துல நிக்கிறான். மகாபலஹா வருணஹா சக்தி மாலம்பிய ரணதத்பரஹா சண்டையில சண்டை போறதுக்காக பாவக சக்தி மாதாய தத்ராபூ யுத்தமானசா. பாவகா அக்னி அவனும் யுத்தமானசா யுத்தம் ஒண்ணுன்ட்டு என்ன பண்றான், யுத்தம் பண்றதுக்காக அங்க இருக்கான். நட்சத்திராதிபதி சூரியா நட்சத்திராதிபதியான சூரியனும் சமவேதோ சிதா உபவா 2 பேரும் சூரியன் சந்திரன் 2 பேரும் அங்க சேர்ந்து இருக்காங்க. வீக்ஷிதம் தானவ சிரேஷ்டம் யுத்தாய கிருதநிஷ்டயோ. வீக்ஷிதம் தானவ சிரேஷ்டம் யுத்தாய கிருதநிஷ்டயம். அதாவது யுத்தம் பண்றதுக்காக ரெடியா இருக்கக்கூடிய அவனை, அந்த அசுரர்களுக்குள்ள ரொம்ப சிறந்தவன் அர்த்தம், திறமை வாய்ந்தவன், மிகுந்த பலசாலியா இருக்கிற அவனை. ஏதஸ்மின் அந்தரே குருத்தம் தைத்திய சைன்யம் சமபேகாத். இத பார்த்த உடனே இதுக்குள்ள அந்த தைத்திய சைன்யம் இருக்கு பாருங்க, அசுர சேனை, அது தங்களுடைய பவரை, அதாவது தங்களுடைய தைரியத்தை கேதர் பண்ணிட்டு கேதர்டு their courage. So தைத்திய சைன்யம் குருத்தம் சமபேகாத், குருத்தமான தைத்திய சைன்யம் வந்து சேர்ந்தது. அதாவது they gathered again, they reassembled. விசிருஜன் பானஜாலானி குரூராகி சதுர்சானிச்ச. இப்ப பானஜாலானி மழையா, பானஜாலினா வலை போல மழையா பொழிகிறாங்க அந்த அம்பு. குரூர அகிசதுர்சானி கடுமையான, அதாவது குடும் பாம்பு போல பளபளபலன்னு அந்த கண்ணை வந்து என்ன பண்றது, எப்படி பாம்போட கண்ணு இப்படி கோபத்துல கொண்டல் எதுவா இருக்கும்போது ஜொலிக்குமோ அந்த மாதிரி ஜொலிக்கிற மாதிரி அந்த அம்புகளை இங்க விடுறாங்க. கிருத்வாகி மாதிஷம் ரூபம் பூபதி சம்ஸ்கிருதா. இப்ப என்ன பண்ணிட்டான், பழையபடி மாதிஷம் ரூபம் கிருத்வா. தேவதானவ யோதானாம் நிநாத சுமுலோபவத்து. இப்ப தேவர்களும் அசுரர்களும் ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போடும்போது அந்த சண்டையில ஒவ்வொருத்தரும் அந்த தங்களுடைய வேகத்தை காட்டுறதுக்காகவும் தங்களுடைய இது எனர்ஜி, அதாவது மூச்சு பிடிச்சி ஊட்டு பண்ணும்போது அதுக்காக என்ன பண்றாங்க, ஒவ்வொருத்தரும் சண்டை போடுறாங்க, கத்துறாங்க. அந்த சண்டையின் கத்தலும் இருக்கு, சுமுலக பயங்கரமும் இருக்கு. அந்த வில்லோட நான், அதுக்கு பேரு ஜியானு பேரு, அதனுடைய ஆகாதம் அதை அடிக்கிறாங்க. அதாவது வில்ல இழுத்து டங்காரம் பண்றாங்க. வில்ல இழுத்து டங்காரம் பண்ணும்போது இந்த வில் எவ்வளவு பவர்ஃபுல்லா அம்ப தெரிய வல்லது அப்படின்றத காட்டும். அதனால என்ன பண்றாங்க, அந்த ஜியாகாத்தகா கலாகாத்தகா அதே மாதிரி என்ன பண்றாங்க, இந்த தோல் தட்டுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, கையை தட்டுறாங்க, வா பாக்கலாம் எங்கிட்ட நீ வந்து வரையா அப்படின்ட்டு என்ன பண்றாங்க, எதிரியை சேலஞ்ச் பண்றாங்க. தோல் தட்டுறது, தொலை தட்டுறது, கை தட்டுறது அப்படிங்கறதெல்லாம் இருக்கு இல்லையா. கலாகாத்தகா அந்த பாம்ஸ் இருக்கு, அதனுடைய ஆகாத்தகா உள்ளங்கையை வந்து தட்டிக்கிறது. மேகநாத சமோபவத்து, அவர்கள் அவ்வளவு வேகமாக அவ்வளவு சக்தி படைத்தவர்களாக இருக்காங்க. அதனால கையை தட்டும் போது, கையை உடம்புல தட்டிக்கும் போது அந்த அளவுக்கு அவ உடம்புலயே அவ்வளவு வேகமா அடி வாங்குற அளவுக்கு அவ உடம்புல அவ தட்டிக்கிறா. அவ தட்டுற தட்டம் இடி இடிச்சா எவ்வளவு பெரிய சத்தம் வருமோ அந்த மாதிரி சத்தம் போடுறது. அவ்வளவு சத்தத்தை உண்டு பண்ணக்கூடிய, அவ்வளவு சத்தத்தை தாங்கக்கூடிய, அவ்வளவு சத்தத்தினால எதிரிக்கு பயத்தை விளைவிக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம். அப்படி இருக்கு. சங்கிராமே சுமகாகோரே தேவதானவ சேனையோகோ. அது எங்க அந்த சத்தம் ஏற்பட்டது, சுமகாகோரே சங்கிராமே தேவதானவ சேனையோகோ. தேவர்களுக்கும் அசுரர்களுக்குமான சேனைகளுக்கு நடுவுல இருக்கக்கூடிய பயங்கரமான சண்டையில, ஆகாயத்துலதான் இடிங்கிறது இல்ல, இவர்கள் சண்டையில வீரர்களுக்கு நடுவுல இருக்கக்கூடிய போட்டியினாலையும் அந்த சத்தம் ஏற்பட்டது அப்படின்னா. அப்ப அவன் என்ன பண்ணான், சிருங்காபியாம் பர்வதான் சிருங்கான், தன்னுடைய கொம்புகளால மலைகள் இருக்கக்கூடிய சிருங்கான் கொடுமுடிகள், அந்த பவுல்டர்ஸ் இருக்கு பாருங்க, மலையில மேல இருக்கக்கூடிய அந்த சிகரங்கள்ல இருக்கக்கூடிய பாறைகள் இருக்கு இல்லையா, அதை மகாபலகா சிக்ஷேப பலம் பொருந்தி அவன் என்ன பண்ணான், அந்த பாறையை தன் கொம்பினால நெம்பி தூக்கி அந்த பாறைகளை தேவர்கள் மேல எரிஞ்சான். ஜகான சுரசங்காம்ச தானவோ மதகர்விதா, தன்னுடைய திறமையிலையும் தன்னுடைய சக்தியிலையும் கர்வம் பொருந்தின அவன் என்ன பண்ணான், ஜகான இவர்களை தேவர்களை அடித்தான், கொன்றான் அப்படிங்கிற மாதிரி. புராகாதை ததா தேவான் சித்தஸ்ய பிராமணேனக. புராகாதை தன்னுடைய குழம்புகளை அடிக்கிறதுனாலையும், குழம்புகளால வர சத்தம் குழம்புகளால் அடிக்கிறது, அதே மாதிரி சித்தஸ்ய பிராமணேனக வாழை கழட்டுறதுனாலையும் அதனாலையும் அவர்கள் என்ன பண்ணான், தேவர்களை சஜகான உஷாவிஷ்டா மகிஷ பரமாத்மிகா, அவ்வளவு பயங்கரமான பரமாத்மிகான்னா இது வரைக்கும் ஏன்னா மகிழ்ச்சிப்படுத்துன்னு அந்த அசுரால பார்த்தல,
அந்த மாதிரி ஒரு அசுரன் இவ்வளவு பயங்கரமா சண்டை போடுறதையும் பார்க்கல. அதனால பரமாத்புதகான இது வரைக்கும் பார்க்காத, ஆச்சரியம் அர்த்தம் இல்ல, இது வரைக்கும் காணப்படாத அப்படிப்பட்ட ஒரு சண்டையை அவன் என்ன பண்ணான், போட்டான். ததோ தேவாஸ்த கந்தர்வா பயம் ஆஜத்மூர் உத்யதாக. தேவர்கள் கந்தர்வர்கள் யார் யாரெல்லாம் அந்த சண்டைக்கு திரண்டு வந்திருக்காளோ அவள்லாம் பயம் ஆஜத்முகம், அவர்களுக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த சண்டையில இவனோட எழுத்து நின்று சண்டை போட்டு ஜெயிக்கிறது கஷ்டம் அப்படின்னு பயம் ஆஜத்முகு, அவர்களுக்கு பயம் ஏற்பட்டது. மகவா மகிஷம் துஷ்வா பலாயன பரோபுவர். மகிஷாசுரனை பார்த்து மகவா என்ன பண்ண, இந்திரன் அந்த இடத்த விட்டு போயிடுறதுதான் பெட்டர் அப்படின்னு பலாயன பரகான்னாக்க அந்த இடத்தை விட்டு ஓடுறதில் முனைப்புடையவனாக ஆனான். சங்கரம் சம்பிருத்திய கதே சக்கரே சசீபதோ. சங்கரம்னா போர், போரை பரிசுஜ்ய விட்டுட்டு சக்கரே கதே சசீபதோ சக்கரே கதே. சசீபதியான இந்திராணியின் கணவனான இந்திரன் அந்த இடத்தை விட்டு நகர தயாரா இருந்து நகர்ந்துட்ட அளவில் யமோ தனாதிப பாசி ஜத்மு சர்வே பயாசுராக. பாசி லோகபாலகர்களும் யமன் தனாதிபன், அதாவது தனாதிபன்னா குபேரன், பாசின்னா வருணன், இவர்களும் அந்த இடத்துல என்ன பண்ணாங்க, நகர்ந்துட்டாங்க. மகிஷோபி ஜெயம் மத்வா, இவர்கள் அனைவரும் போரை விட்டு போன உடனே, போரை விட்டு அவங்க நகர்ந்து போறதுங்கிறதே தனக்கு வெற்றி அப்படின்னு மகிஷோபி ஜெயம் மத்வா ஜகாம சதுரகம் ததா. அவன் வீட்டுக்கு அவன் என்ன பண்ணான், he returned victorious. இப்ப என்ன ஆயிடுச்சு, எப்படி ஐராவதம் கஜம் பிரார்த்திய கெட்டம் இந்திரேன கெட்டதா. போற வேகத்துல என்ன பண்ணான், தான் போகும்போது ஐராவதத்தோட போனாக்க தான் மனுஷன் தன்னை தொடர்பில் பிடிச்சிருவான் அப்படிங்கறதுனால என்ன பண்றான், ஐராவதம் கஜம் கெட்டம், ஐராவதத்தை விட்டுட்டு போயிடுறான். ஐராவதம் அந்த போதுலயே இருக்கு. அவன் என்ன பண்ணான், அப்புறம் ததைவ உச்சைஸ்ரவசம், உச்சைஸ்ரவர் பானோ காமதேனும், சூரியனுடைய இந்த காமதேனு சுரபி, உச்சைஸ்ரவர் காமதேனு இந்திர ஐராவதம், இதெல்லாம் அந்த போர்க்குளத்துல இருக்கு. அது எல்லாத்தையும் என்ன பண்ணான், பயஸ்தினி ஸ்வசைன்ய சம்பிருத்த ஸ்தூர்ணம், அதனால என்ன பண்ண, அதெல்லாம் அவன் எடுத்துட்டான். இனிமே என்ன பண்ணான், எல்லாம் கிடைச்சிருச்சுன்னு தைரியமா சொர்க்கத்துக்கு போலாம் அப்படின்னு சைன்ய சம்பிரதா, தன்னுடைய சைன்யத்தினால சூழப்பட்டவராய் பூர்ணம்னு சொன்னோம்னாக்க கான்பிடென்ட்லி, சரி இனிமே தைரியமா சொர்க்கத்துக்குள்ள நுழையலாம், இந்திரனை கேட்கணும் அப்படிங்கறதுல எதுவும் இல்ல, யார் குறுக்க வருவாளோன்ற பயம் இல்ல அப்படின்னு என்ன பண்ணா, தைரியமாக, அதாவது என்ன கான்பிடென்ட்லி சொர்க்கம் கந்தும் மனோததே, அங்க சொர்க்கத்துக்கு போலாம் அப்படின்னு யோசிச்சான். சரசா தேவசதனம், வேகமா இப்ப என்ன பண்ணா, மனசு அதாவது இனிமே போலான்னு டிசைட் பண்ணா, சரசா வேகமாக தேவசதனம் கத்வாச மகிஷாசுரா ஜக்ராக சுரராஜ்யந்தை, வேகமா போய் சுரராஜ்யம் தேவர்களுடைய ராஜ்யத்தை ஜக்ராக ஸ்வீகரித்து கொண்டான். என்ன ஆயிடுச்சு, தேவராஜ்யம் இவனோட தான் ஆயிடுச்சு. ஜப்தம் தேவை பயாசுரேகி, தேவர்கள்லாம் இப்ப இந்த இடத்த இருக்க முடியாது இனிமே அப்படின்னு என்ன பண்ணா, பயத்தினாலே அவர்கள் அவ்வளவு பேரும் தேவராஜ்யத்தை விட்டுட்டு எங்கெங்கயோ ஓடி போயிட்டா இல்லையா, அதனால தேவராஜ்யம் காலியா இருக்கு. காலியா இருந்ததுனால என்ன பண்ணான், அதை புரிஞ்சுட்டான், எடுத்துட்டான். இந்திராசனே ததாரண்யே தானவ சமுபாவிசத்து, ரம்யே இந்திராசனே, இந்திரனுடைய அழகான ஆசனத்துல அவன் போய் உட்கார்ந்தான். தானவான் ஸ்தாபயாமாச தேவானாம் ஸ்தான கேசிகா, தன்னுடைய மந்திரிகள்லாம் இருக்காள தான அசுரர்கள், அவர்கள் என்ன பண்ணான், தேவானாம் ஸ்தானக்கேசு ஸ்தாபயாமாச, தேவர்களுடைய இடங்கள்ல அவர்கள் அனைவரையும் ஒவ்வொருவரையும் தகுந்த இடத்துல உட்கார வச்சான். ஏவம் வருஷசதம் பூர்ணம் கிருத்வா யுத்தம் சுதாரணம், இந்த மாதிரி ஒரு 100 வருஷ காலம் அவளுக்குள்ள சண்டை நடந்தது, கடுமையான சண்டை நடந்தது. அவாப ஐந்திரபதம் காமம், தான் விரும்பினதான இந்திரபதம், இந்திரனுடைய பதவி என்ன பண்ணான், மகிஷாசுரன் ஆரம்பித்தான். தானவோ மத கர்விதா நிர்ஜரா நிர்ஜதா நாகாஸ், நிர்ஜராகனாக்க யாருக்கு மூப்பு, அதாவது வயதானதுங்கிற தன்மையே கிடையாதோ, யாருக்கு வயதானதுங்கிறது இல்லையோ அப்படிப்பட்ட தேவர்கள் அனைவரும் நாட்டாது நிர்ஜதாக தேன சர்வே அதிபீடிதாக, அவனாலே மிகுந்து துன்புறுத்தப்பட்ட அந்த தேவர்கள் தேவலோகத்தை விட்டு கிளம்பி விட்டார்கள். ஏவம் பகூனி வருஷானி பப்ரமூர் கிரிஜஸ்வரே, பெண்ணு இருக்காங்க கிரிஜஸ்வரே, மலை குகைகளுக்குள்ள எங்கெங்கெல்லாமோ ஒளிந்து சுத்திட்டு இருக்காங்க. பகூனி வருஷானி, எவ்வளவோ வருஷங்கள் அவர்கள் அனைவரும் திரிந்து கொண்டு ஒளிந்து கொண்டு வாழ்கிறார்கள். சிராந்தா சர்வே ததாராஜன்
பிரம்மாணம் சரணம் எய்து இந்த மாதிரி போய் போய் வந்துட்டு இருக்கிறத பார்த்தோன்னே பேசுறதே பிராந்தா பேபிக்கும் டயர்ட், எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி இருக்கிறது. பிரஜாபதி தன்னுடைய மானச புத்திரர்களான மரீச்சி முதலிய ரிஷிகளாலே சூழப்பட்டு அவர்களாலே வழங்கப்பட்டு கொண்டிருக்கிற பிரம்மாவை மரீச்சி பிரமுகைகி சாந்தைகி, அவ எப்படிப்பட்ட வேத வேதாங்க பாரகைகி, சகல வேதங்கள் வேதாங்கங்கள் அனைத்திலையும் கரை தேர்ந்தவர்களாக இருக்கக்கூடிய சாந்தைகி, எப்பவும் சாந்த மனசோட இருக்கக்கூடிய, அதாவது கண்ட்ரோல்டு மைண்ட். கிண்ணரைகி சித்த கந்தரவி ஸ்தாரணோரக பண்ணகைகி, இவர்கள் என்ன பண்ணாங்க, இந்த தேவர்கள் கிண்ணறர்கள் சித்த கந்தர்கள் இவ எல்லாரோடும் கூட துஷ்டுகுர் பயபீதாஸ் தேவர்கள் துஷ்டு அவரை ஸ்தோத்திரம் பண்றாங்க. தேவதேவன் ஜெகத்குரு, ஜெகத்துக்கெல்லாம் குருவாக இருக்கக்கூடிய தேவர்களுக்கு தேவரா இருக்கக்கூடிய பிரம்மாவை ஸ்தோத்திரம் பண்றாங்க. இப்ப தேவர்களுடைய ஸ்தோத்திரம் தேவா ஊச்சு, தேவர்கள் என்ன ஸ்தோத்திரம் பண்றாங்களோ அந்த ஸ்தோத்திரத்தை இந்த இடத்துல வியாசர் என்ன பண்றார், என்ன சொல்றார், தாத்தா கிமேத அகிலார்த்தி ஹராம்பு ஜன்ம ஜன்மாதிவீச்சிய நதயாம் புருஷே சுரான்யத்து சம்பீடிதான் ரணஜிதான் அசுராதிபேன பானச்சிதான் கிரிகுஹா கிருத சன்னிவாசான், எங்களை எப்படி கவனிக்காம இருக்கிறே அப்படின்னு கேட்கிறாங்க. டே தாத்தா, டே பிரம்மாவே, தாத்தான கிரியேட்டர், கிமேதது அகிலார்த்திகர ஹே அம்புஜன்ம, தாமரையில பிறந்தவரே, அகிலார்த்திகர அனைத்து ஜனங்களுடைய பாபத்தை போக்குபவரே, நீங்கதான் எல்லாருடைய ஜனங்களுடைய என்ன, யூ ஆர் தி லார்ட் ஆஃப் என்ன சொல்றது ஃபேத், அதனால நீங்கதான் எல்லாருக்கும் என்ன பண்றேன், அவ பிரார்த்தனைக்கு ஏற்ப எல்லாருடைய நல்லதும் பண்றேன், அவளுடைய கஷ்டத்தை போக்குறேன். ஜன்ம அதிதீட்சிய நயாம் ந தயாம் புருஷே, அத அம்பு ஜென்ம அதிதீட்சிய எங்க, அதாவது என்ன ஆகும், ந தயாம் புருஷே சுரான்யத், தேவர்கள்ட்ட ந தயாம் புருஷே, நீங்க எங்ககிட்ட கொஞ்சம் தயவு காட்டுறது இல்லாம இருக்கலே. தேவர்கள் எப்படி இருக்காங்க, கம்பீடித்தான் வருத்தப்பட்டு இருக்காங்க, பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள். ரணஜிதான் போர்ல ஜெயிக்கப்பட்டவர்கள், அசுராஜிதேன சாரச்சிதான் தங்களுடைய பொசிஷன்ல யாருமே தங்களுடைய லோகபாலர்னா லோகத்தை காப்பாத்துறதுக்காக ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பொசிஷன்ல இன்சார்ஜா இருந்தாங்க இல்லையா, அந்த இன்சார்ஜ்ஷிப்ல இருந்து அவளை என்ன பண்ணா, மகிஷாசுரன் கைட்டி விட்டான். அதனால அவர்களுக்கு அந்த பொசிஷன் இல்ல. சாரச்சிதேன they have been removed from their position. சாரச்சிதான் இப்ப எப்படி இருக்காங்க, கிரி குஹா கிட்ட சன்னிவாசன், மலையில் இருக்கக்கூடிய குகைகள்ல மறைந்து வாழக்கூடிய நிலையில இருக்காங்க. அப்படிப்பட்டவர்களை, அப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறவர்களை நீங்கள் இன்னும் கவனிக்காம இருக்கலே அப்படின்னு என்ன பண்றாங்க, பிரம்மாவை பார்த்து பிரார்த்தனை பண்றார். புத்திரான் பிதா கிம் அபராத சமைஹி சமேதான் சந்தியஜ்ய லோபரஹிதா குருதேதி துஷ்டான் யஸ்வம் சுராம் தவ பதாம்புஜ பக்தியுக்தான் தைத்தியார்ஜிதாம் கிருபணான் எது உபேட்சேத்ய. அப்பா அதாவது குபுத்ரோ ஜாயேத கொத்திபதி குமாதான பகவதின்னு ஆச்சாரிய தேவி அபராத க்ஷமாபணத்துல சொல்றான்னு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரிதான் புத்திரான் அபராத சதை சமயத்தான், குழந்தைகள் நூற்றுக்கணக்கான தவறுகள் பண்ணலாம். நூற்றுக்கணக்கான தவறுகள் பண்றதுங்கிறது குழந்தைகள்னாலே தவறுகள் பண்றது வாஸ்தவம் தான். தவறுகள் பண்ணினாதான் குழந்தை, அப்பதான் அந்த குழந்தை என்ன ஆகும், விளையாடுறது இல்ல டெவலப் பண்றது, தன்னை எவால்வ் ஆகுதுன்னு தெரியும். சோ அபராத சதை சமேதான் புத்திரான் கிம் சிதா சந்தியஜ்ய லோபரகிதான் அதிதுஷ்டான், ஒரு பிதாவானவர் அந்த குழந்தைகள் மேல லோபரகிதா, அவ மேல எந்த விதமான பாசமும் இல்லாம ஆசையும் இல்லாம அவளை விட்டுட்டு அவ கஷ்டப்படட்டும் அதிதுஷ்டான் குறித்தே ஒரு தந்தை அந்த மாதிரி பண்றது உண்டா, பண்ண முடியுமா? எஸ்வம் சுராந்தவ பதாம்புஜ பக்தி யுக்தான், தேவர்கள் அனைவரும் உங்களுடைய பதாம்புஜ திருவடியில பக்தியோட இருக்கிறவளா இருக்கா. தைத்தியார்ஜிதான், தைத்தியர்களாலே அசுராலே ஆர்ஜிதான் தீரிக்கப்பட்டவர்களாக இருக்கா. கிருபணான் மிகவும் ஒரு தீனமான சூழ்நிலையில, காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லாம தங்களை தாங்களே காப்பாற்றிக்க முடியாத சூழ்நிலையில தீனம் மிகவும், அதாவது பாடுபடுறவாளாக மிகவும் கஷ்டப்படுறவாளா இருக்கா. உபேட்சேத்ய, தந்தை தன் மகனை கண்டுக்காதது போல நீங்களும் உபேட்சைய ஒதுக்குறீங்களே, அவள் நெக்லெக்ட் பண்றீங்களே அப்படின்னு கேக்குறாங்க. அமர புவன ராஜ்யம் தேன புக்தம் நிதாந்தம் மத ஹவிரபி யோக்கியம் பிராமணை ராஜதாதி சுரதரு வரபுஷ்பம் சேவதேசோ துராத்மா ஜலநிதி நிதிபூதாம் தாமசோ சேவதேதாம்.
அமர புவன ராஜ்யம் தேன புக்தம் நிதாந்தம். அமர புவன ராஜ்யம், தேவர்களுடைய ராஜ்யம் இருக்கே, அந்த ராஜ்யத்தை அவன் தான் இப்ப அனுபவிச்சிருக்கான். அந்த ராஜ்யத்தை முழுமையே எடுத்துட்டான். மத ஹவிரபி யோக்கியம் பிராமணை ராஜதாதி, பிராமணர்கள் கொடுக்கிற யாகத்துல கொடுக்கிற ஹவிஸ் இருக்கே, அந்த ஹவிர் பாகங்கள் எல்லாத்தையும் என்ன பண்றான், அவனே இப்ப எடுத்துக்கிறான். தேவர்களுக்கு ஹவிர் பாகமும் இல்லை. சோ இந்த ஹவிர் பாகம் அவனை மேலும் சக்தி உடையவனாக்குறது, தேவர்களை சக்தி இழந்தவர்களாகவும் செய்யறது இந்த ஹவிர் பாகம் இல்லாமைங்கிறது. சுரத்தரு வரபுஷ்பம் சேவதேசு துராத்மா. அதனால என்ன இருக்கு, தேவலோகத்து போகங்கள்லாம், அதாவது தேவலோகத்து அந்த நந்தவனத்தில் இருக்கிற புஷ்பங்கள், அது காரணத்துக்கு, அதாவது அது எல்லாத்தையும் அனுபவிக்கிற சக்தி அவனுக்கு ஏற்படுறது அப்படிங்கிறதாக. ஜலநிதி நிதி பூதாம் ராமசௌ சேவதேதாம். அதோட இந்த காமதேனு ஜலநிதி, சமுத்திரத்துல கிடைச்ச நிதி போன்ற சுரபி இருக்கேன், அதுவும் இப்ப அவனை சேர்ந்துதான். அதாவது எல்லா விதமான சௌக்கியங்களும் அவனுக்கு போயிடுச்சு. இவங்களுக்கு எதெல்லாம் சௌக்கியத்தை கொடுக்கக்கூடியமோ அந்த சௌக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வஸ்துவும் இல்லை. இவர்களுக்கு கிடைக்கிறது எது, கல்பத்திரு காமதேனு இந்த மாதிரி வஸ்துக்களாலதான் இவாளுக்கு எது வேணுமோ அது கிடைக்கும். அதுகள் எதுவுமே இல்லை. அதுக்கும் இவாளுக்கு கிடைக்கல, அது எல்லாமே அவனுக்கு போயிடுச்சு. இவாளுக்கு எந்த விதமான சௌக்கியமும் இல்லை, எந்த விதமான வசதியும் இல்லை, அன்றாட வாழ்க்கையே கஷ்டமா போறது அப்படின்னு. கிம்பா திரிநீதி சுரகாரியம் அத்புதம் ஜானாசி தேவேஷு சுராரி சேஷ்டிதம் ஞானேன சர்வம் துவம் அசேஷ காரியவித் தஸ்மாத் பிரபோதே பிரணதாத்ம பாதையோ. இப்ப என்ன, கிம்பா திருணீமஹா சுரகாரியம் அத்புதம் ஜானாசி தேவேஷு சுராரி சேஷ்டிதம். தேவர்களுடைய காரியம் நீங்க அறிவீர்கள், அவன் என்ன பண்றாங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏதா நீங்க சர்வஜர் இருந்தாலும் நாங்க அதை சொல்லணும் அப்படின்னு நாங்க என்ன பண்றோம் உங்ககிட்ட. ஞானேன சர்வம் துவம் அசேஷ காரியம், அசேஷ காரியம் எங்கெங்க எது நடக்கிறது எது நடக்கணும் அப்படிங்கிறது அவ்வளவும் உங்களுடைய சர்வஜத்தினுடைய ஞானத்தினாலேயே உங்களுக்கு தெரியும். நீங்க சர்வஜானி இல்லையா. தஸ்மாத் பிரபோதே பிரணதாத்ம பாதையோ. அதனாலேயே நாங்க என்ன பண்றோம், நீங்க தான் சர்வஜர் சர்வசக்தர் அப்படிங்கிறதுனால எங்களை காப்பாத்துறோங்கிறதுக்காக உங்களை இங்க வணங்கி எங்களை காப்பாற்ற சொல்லி கேட்டுக்கிறோம்னு. எத்ராதி குத்ராதி கதான் சுராசும். அதோட மட்டும் இல்லை, நாங்க எங்கேயாவது போய் ஒரு முனையில ஏதாவது ஒரு காட்டுல ஏதாவது ஒரு குகையில எங்கேயாவது இருந்து போய் இவன் கண்ணில் படாம ஏதோ ஒரு விதத்துல இவனுடைய கஷ்டத்துக்கு ஏற்படாம இவங்க இருந்து தப்பிக்கலாம்னா, எத்ராதி குத்ராதி கதான் சுரான், எங்கெல்லாமோ ஏதோ மூளைக்கு போயிருக்காங்க. எத்தனை குத்ராதி எங்கேயோ ஒரு இடத்துல, எங்கேன்னு சொல்ல முடியாது, யாருக்கும் தெரியாது. நாங்க தெரியாத இடம்னு நினைச்சிட்டு நாங்க என்ன பண்றோம், பொறுத்தையார் கண்ணில் படாத பொறுத்தையாருக்கு சரித்திரக்கலு பாப மானசா. இவனுடைய கேரக்டர், இவன் எப்ப எப்படி நானா சரித்திரகான்னாக்க அன்பிரடிக்டபிள். எப்ப எந்த மாதிரி நடந்துப்பான், எப்ப எந்த சமயத்துல எப்படி பிஹேவ் பண்ணுவான், எப்ப எங்க வருவான், எந்த சமயத்து, அதாவது என்ன சொல்றது, ஆர்பிட்ரரின்னு சொல்ற போதுல அந்த மாதிரி ஆர்பிட்ரரியாவும் அன்பிரடிக்டபிளாவும் இருக்கிறவன், அந்த மாதிரி இருக்கக்கூடிய. அதனால இவனை எதிர்பார்த்து இவன் இந்த சமயத்துல இப்படி இருப்பான் அப்படின்னு நினைச்சுட்டா என்ன ஆகும் சொல்ல முடியாது. நேர்மாறா பிஹேவ் பண்ணுவான். ஏன் அப்படி நடந்துக்கல அப்படிங்கிற மாதிரி. எது பண்ணினாலும் அதை கொஸ்டின் பண்றவனாக, எது பண்ணினாலும் அதுக்கு கோபப்படுறவனாக இருக்கான். நானா சரித்திரஸ்தலும் பாப்ப மானசா சீடாம் கரோத்தியேவ. அது என்ன பண்றது, இதனாலேயே அவனை திருப்தி பண்ண முடியாது. சீடாம் கரோத்தியேவ துஷ்ட சேஷ்டிதா ராதாசி தேவேச விஜேகி சம்விதோ. ஓகே, தேவேச ராதாசி, நீதான் எங்களை காப்பாற்றணும், எங்களை காப்பாற்றக்கூடியவர் நீர் ஒருவர் தான். அதனால விஜேகி சம்னா மங்களம், எங்களுக்கு மங்களத்தை செய்யும், விஜேகி செய்யும், அதை தாரும், எங்களுக்கு சௌக்கியத்தை சந்தோஷத்தை கொடுக்கும், நீர் தான் கொடுக்கணும் அப்படின்னு கேதிபோ ஹே பிரபுவேன்னு. நோட்டே பயம் நாங்க என்ன ஆகும், தாவ மகாத்மி பீடிதாக. தாவ அப்படின்னா காட்டுத்தீ. காட்டுத்தீங்கிற மகாத்மி ஒரு பெரிய கடுமையான ஒரு தீ போன்ற ஒரு கஷ்டத்தினாலே பீடிதாக. கம் சாந்தி கர்த்தாரம் அனந்த தேஜசம். கம் சாந்தி கர்த்தாரம் அனந்த தேஜசம். அதாவது ஒப்புமை இல்லாத ஒரு இந்த பிரதாபத்தை, ஒப்புமை இல்லாத தேஜஸை கொண்ட எந்த தேவரை நாங்கள் போய் அடைவோம். யாமகா பிரதேசம் சரணம். அதனால நீங்க தான் காப்பாற்றணும்னு எல்லாரும் போய் பிரம்மாவை பிரார்த்தனை பண்ணிக்கிறார். வியாசர் மேல கதையை தொடர்றார். இசிஸ்துவா சுராசர்வே பிரளயமுத்தம் பிரஜாபதி. இந்த மாதிரியாக பிரஜாபதியை சரணடைந்து அவர்கள் ஸ்தோத்திரித்தார்கள்.
பத்தாஞ்சலி புட்டாக கை கூட்டின கையை உடையவர்களாக சர்வே விஷண்ண வதனாகா பிருத்தம் அவர்கள் முகத்துல கவலை தோய்ந்த முகத்து அவ முகம் எல்லாம் கவலை கஷ்டம் எல்லாம் தெரியறது. பார்க்கும்போது யார் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிறது நல்லா தெரியறது இல்லையா. சாம்ஸ்கிருதா பீடிதான் திருஷ்வா ததா லோக பிதாமகா ததா பீடிதான் அப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறவளை பார்த்து லோக பிதாமகா உவாச்ச லக்ஷ்மியா வாச்சா சுகம் சஞ்சனையன்னிய அவர் என்ன பண்ணார், லக்ஷ்மியா வாச்சா ஏனோ தானோ அப்படின்னு பேசாம லக்ஷ்மியான்னாக்க ஒன்றோடு ஒன்று பொருந்தின கனமான நெருக்கமான வார்த்தைகளாலே, அதாவது அன்பு தோய்ந்த வார்த்தைகளாலே ஆதரவாக, அதாவது ஏதோ இப்போ ஒரு வார்த்தை ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஒரு வார்த்தை அதுக்கப்புறம் மெதுவா இவள்கிட்ட பேசணுமே மாட்டிக்கிட்டமே அப்படின்னு விட்டு விட்டு பேசுறது இருக்கு இல்லையா. விட்டு விட்டு பேசுறதுனாக்க பேசுறதுக்கு யோசிச்சு பேசுற மாதிரி என்ன சொல்றது ஏது சொல்றது இது எப்படி அவாய்ட் பண்றது அப்படிங்கிற மாதிரி தெரியும். அப்படி இல்லாம விடுவிடுன்னு நெருக்கமான வார்த்தைகளால அழுத்தமான வார்த்தைகளால அன்பும் ஆதரவோட பேசும்போது என்ன ஆகும், கேட்கிற வாழ்க்கை ஆஹா திச்சு இவரை தேவை அட்டன் பண்ணுவார் நம்மளுக்கு பண்ணுவார்னு ஒரு சந்தோஷமும் இது ஏற்படும் இல்லையா, திருப்தி ஏற்படும் இல்லையா. அதுதான் ஃபிளெக்ஷன்னா ரொம்ப நெருக்கமா இருக்கிறதுன்னு அர்த்தம். அழுத்தமா இருக்கிறது, நெருக்கமாயும் அழுத்தமாயும் இருக்கக்கூடிய வார்த்தைகள். சுகம் சஞ்சனையன் மிக அந்த வார்த்தையை கேட்கும் போதே அவளுக்கு என்ன ஆயிடுச்சு, நம்ம காரியம் நடந்துடுச்சு அப்படின்னு சுகம் ஏற்பட்டிருக்கு. சுகம் சஞ்சனையன் மிக சுகம் ஏற்பட்டது போல. பிரம்மா உவாச்ச கிங்கரோமி சுராக்காமம் தானவோ வரதர்த்திதா. இப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்ண முடியும், தானவகா வரதர்த்திதா அவன் வரத்தினாலே என்ன ஆகும், திமிர் ஜாஸ்தியா இருக்கு. வரத்தினாலே அவனுக்கு மதம் ஜாஸ்தி, கொழுப்பு திரும்பி ஜாஸ்தியா இருக்கு. ஸ்ரீவத்யாசோ ந பும்மத்யா அவன் என்ன வரம் வாங்கிட்டு இருக்கான், ஸ்ரீவத்யா ஒரு ஸ்ரீயினால மட்டுமே கொல்லப்பட வேண்டும் என்று வரம் வாங்கியிருக்கான். ஸ்ரீவத்யா ந பும்மத்யா அவன் ஒரு ஆணினாலே கொல்லப்படக்கூடியவன் இல்லை. அதனால நம்ம அவ்வளவு பேரும் சேர்ந்து எவ்வளவுதான் நம்ம பாடுபட்டாலும் அவனை ஒண்ணும் பண்ண முடியாது. விஜயம் சத்திர கிஞ்சனஹா இதுல நம்ம என்ன செய்ய முடியும், பிரஜாமோஜ்ய சுராசர்வே கைலாசம் பர்வதோத்தமம் சங்கரம் புரதஸ்திருத்வா சர்வகாரிய விசாரதம். நம்ம எல்லாரும் கைலாச பருவத்துக்கு போவோம். சர்வகாரிய விசாரதம் அனைத்தையும் செய்ய வல்லவரான சங்கரரை முன்னிட்டு கொண்டு சதோ பிரஜாம வைகுண்டம் அதற்கு பிறகு வைகுண்டத்துக்கு செல்லலாம். எத்திர தேவோ ஜனார்தனா எங்கே ஜனார்தனன் பகவான் ஜனார்தனர் இருக்காரோ மிலித்வா தேவகாரியத்தை விமர்சாமோ விசேஷதா நாம் அனைவரும் இணைந்து, அதாவது பிரம்மா சிவன் விஷ்ணு மற்ற தேவர்கள் இந்திரன் எல்லாருமா சேர்ந்து இணைந்து மிலித்வா தேவகாரியத்தை விமர்சாமகா சிந்திப்போம், யோசிக்கலாம் என்ன செய்யறதுங்கிறத திங்க் பண்ணுவோம். விசேஷதா பிரம்மா காரிய சமர்த்தியே கைலாச போய் தன்னுடைய அந்தவாகனத்தில் ஏறிட்டு தேவர்கள் பின்தொடர் கைலாசத்துக்கு போனார். பாவச்சிவோட்டி தரசா ஜாத்வா தானேன பத்மஜன் இவா வரும்போதே தன்னுடைய தியானத்துல தன்னுடைய மனசுல சிவனுக்கு என்ன இருக்கு, சும்மாவும் தேவர்களும் தன்னை நோக்கி வரா வேகமா வந்துட்டு இருக்கா அப்படின்னு தரசா சந்துஷ்டவ் சம்பபூத்து தேவர்கள் அனைவரும் இவர்கள் இருவரையும் அந்த இடத்துல வணங்குறாங்க. 2 பேரையும் வணங்கின உடனே சந்துஷ்டவ் ஆசனாரி பிரதத்வா தேவேபியோ கிரிஜாபதி சிவன் என்ன பண்ணார், எல்லா தேவர்களுக்கும் ஆசனங்களை அளித்தார். உபவிஸ்வேஷேஸ்வேவ நிஷசாக ஆசனே ஸ்வதே அவர்கள் அனைவரும் தங்களுடைய ஆசனத்தில் அவர்கள் அனைவரும் அமர்ந்த பிறகு தன்னுடைய ஆசனத்துல அமர்ந்தார். கிருத்வாத்து குசல பிரஸ்னம் பிரம்மாணம் குசலத்விஜா அப்புறம் அவரை பார்த்து என்ன பண்ணார், குசல சௌக்கியமா அப்படின்னு விசாரிக்கிறார். தப்பச்ச காரணம் தேவான் கைலாசாகனே விரு பிரம்மா வராருன்னு தெரியறது, எதுக்காக வர்றாருன்னு தெரியும். இருந்தாலும் என்ன ஆகும், ஒவ்வொருத்தரையும் அவ மனசுல இருக்கிறத சொல்லணும். அவ மனசுல அவளே சொல்லும் போது தங்க மனசுல இருக்கிறத தாங்களே வெளிப்படுத்தினாக்க ஒரு திருப்தி, அதாவது நம்மளுடைய கஷ்டத்தை சொல்லிட்டோம் அப்படின்னு ஒரு திருப்தி. எதிர்க்க இருக்கிறவா தெரிஞ்சிருந்தா அவ எப்படி தெரிஞ்சிருந்தாலோ என்னமா தெரிஞ்சிருந்தாலோ எவ்வளவு தெரிஞ்சிருந்தாலோ நம்ம படுற கஷ்டத்தை நம்ம படுற அளவுல தெரிஞ்சிருந்தாலோன்னு தெரியாது இல்லையா. அவ தெரிஞ்சிருந்தான்றது தெரியும், ஞானத்தினால தெரிஞ்சிருந்தான்றது தெரியும். ஆனா எந்த ஆங்கிள் எப்படி தெரிஞ்சிருந்தான்னு தெரியாது இல்லையா. நம்ம சொல்ல விரும்புற அளவுக்கு தெரிஞ்சிருந்தாலோ வேற மாதிரி தெரிஞ்சிருந்தாலும் தெரியாது இல்லையா. அதனால என்ன ஆகும், எல்லாருக்கும் தாங்களே சொல்லி தெரிஞ்சிருந்தோம்னு சொன்னோம்னா நம்மளுக்கு ஒரு திருப்தி, நம்ம மனசுல இருந்த கவலையை கொட்டின ஒரு திருப்தி இருக்கும் இல்லையா. அதுலயே ஒரு பாதி தவளை குறைச்சிட்டு வரும். என்ன பண்ண பப்ரச்ச காரணம் தேவா நீங்க வந்த காரணம் என்ன அப்படின்னு என்ன பண்ணார், பப்ரச்ச விஜயாச்சார் அதாவது வரப்போறாருங்கிறத தெரிஞ்சுட்டு வாசல்ல ரிசீவ் பண்ண வந்தவருக்கு
தன்னுடைய தியானத்தினால தெரிஞ்சின்றவருக்கு காரணம் தெரியாதான்னாக்க சொல்லி கேட்டுக்கிறதா எப்பவுமே நல்லது அப்படின்ட்டு சிவன் சொல்றார். கிமற்ற ஆகமனம் பிரம்மம் கிருத்தம் தேவை சவாசைகி தேவைகி சவாசைகி இந்திரன் மற்றும் அனைத்து தேவர்கள் அனைவருடனும் சேர்ந்து இங்க வருதுல காரணம் கீழ் இது ஆகமனம் கீழ் எதற்காக பவதாட்ட மகாபாக அதுவும் அவள்ல மட்டும் இல்லை நீயும் குருவி தற்காரணம் அதுக்கான காரணத்தை சொல்லியிருந்தார். பிரம்மா சொல்றார் மகிஷேர சுரேசான பீடிதா ஸ்வர்ணிவாசினா ஸ்வர்ணிவாசினா சொர்க்கலோகத்துல வசிக்கக்கூடியதான தேவர்கள் மகிஷேர பீடிதாக ஹே சுரேசான தேவர்களுக்கு தலைவரான தேவர்களுக்கு ஈஸ்வரனான பரமேஸ்வரனே அவர்கள் அவனாலே பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள். பிரமந்தி கிரிதுர்கேஷு பயத்ரஸ்தா வாசாக வாசவனுடன் கூடிய தேவர்கள் கிரிதுர்கேஷு பிரமந்தி மலை குகைகளுக்குள்ள என்ன பண்றாங்க பயத்தினால சுற்றுறாங்க. யஜ்யபுக் பகிஷோ ஜாதகா மனுஷன் என்னாயிட்டான் யஜ்யபுக் ஜாதகா யஜ்யத்துல கொடுக்கக்கூடிய அவிர்வாகங்களை ஏற்று அதை புசிக்கிறவனாக அதை சாப்பிடுறவனாக ஆயிட்டான். ததா அந்நியே சுரதத்திரவகா மற்ற அசுராலும் அதாவது எஜ்ஜத்துல இருக்கிற ஹவிசை ஏற்றுக்கிறவாளா ஆயிட்டா. பீடிதா லோகபாலாஸ்ட சுவாமத்திய சரணம் கதாக அதனால் லோகபாலர்கள்லாம் மிகவும் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள். சுவாமத்திய சரணம் கதாக உன்னை சரணடைந்திருக்கிறார்கள். மயாதே பவனம் சம்போ பிராபிதாக காரிய கௌரவாத் இது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கிறதுனால ரொம்ப சீரியஸானவும் பெரிய மேட்டராகவும் இருக்கிறதுனால காரிய கௌரவாத் பெரிய விஷயம். இது எங்களால எல்லாராலையும் சால்வ் பண்ணக்கூடிய மேட்டர் இல்லை. யஜ்யபாகங்கள்லாம் கிடைக்கல லோகத்தை சரியான முறையில நிர்வாகம் பண்ண முடியலங்கிறதுலாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அதனால காரிய கௌரவா தே பவனம் பிராப்தாக எத் யுக்தம் தத் விதத்வ அத்ய எத் யுக்தம் எது யுக்தமோ எது எது யுக்தம் எது சரியானதோ தத் விதத்வ அதை செய்யி பிரகாரியம் சுரேஸ்வர வை பாரோஸ்தி சர்வேஷாம் தேவானாம் பூதபாவன பூதபாவன பூதங்களை சிருஷ்டி செய்தவரே அதாவது பஞ்சபூதங்களையும் சிருஷ்டி செய்து பரிபாலனம் செய்யக்கூடியவரே பூதபாவன பாரகா அஸ்தி இந்த பொறுப்பு பாரகானா பொறுப்பு இவர்கள் அனைவரையும் ரட்சிக்கக்கூடிய பொறுப்பு பொய் அப்படின்னு பிரம்மா சொன்னார். மேல வியாசர் இது தத்வச்சனம் திருச்சுவா சங்கர பிரகசன் சொன்னதை கேட்டவனே சிவனுக்கு திருப்பி வந்துச்சு. நீ வரம் கொடுத்த நீ கொடுத்த வரதுனால இவ்வளவு கஷ்டம் அதுக்கு என்ன பண்றது அப்படின்ட்டு வச்சனம் லட்சுமியா வாச்சா. ஆனா அவர் என்ன பண்ணார் முகத்துல சிரிப்புங்கிறது ரெண்டு விதம். பிரகசனாக்க கேட்டு நான் பண்றேன் அப்படின்னு அந்த அவளுக்கு ஆதரவா இருக்கேன்னு காமிக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு சிரிப்பு. இன்னொன்னு என்ன ஆகும் நம்மளே எசங்குல நம்ம மாட்டின்னு இருக்குமே அப்படின்றதுனாலயே இருக்கும். ஆனாலும் அது கேலியா இல்லை ஸ்லக்ஷ்ணையா அதனாலதான் ஸ்லக்ஷ்ணையா வாச்சா புரோவாச்சு பத்மஜன்மதி பிரம்மாவை நோக்கி சொல்றாரு பவதைவ கிருதம் காரியம் வரதானாத்புரா விபோகே விபோ பிரபுவே அதாவது நம்ம கண்ட்ரோல்ல இல்லை. அவன் அவ்வளவு கடுமையான தபஸ் பண்ணும்போது அந்த தபஸுக்கு என்ன வரம் கேட்கிறானோ அந்த வரனை கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமோ. அவன் அந்த கடுமையான வரன் வேணுங்கிறதுக்காக தபஸ் பண்றான் வரதா அதனாலதான் விபோ அப்படிங்கிற பிரபு எல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஆனா நம்மள கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கண்ட்ரோல்ல தபஸ் அமைஞ்சு போச்சு. தபஸ் யார் தபஸ் பண்ணாலும் நம்ம என்ன வரண கொடுக்கணுமோ எதை கொடுக்க முடியுமோ அதை தாண்டது இல்லாம தபஸ் யாராவது கடுமையான தபஸ் பண்ணா அவ கேட்கறத கொடுக்கணுங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு இல்லையா. சொல்றாரு வரதானா சுரா பவதைவ கிருதம் காரியம் இந்த காரியம் வரத்தை கொடுத்து ஒன்னால பண்ண பலப்பிரதா இப்படிப்பட்ட பலனுடையவனாக ஆயிட்டான். சூரகா சர்வதேவ பயப்பிரதா எல்லா தேவர்களுக்கும் பயத்தை கொடுக்கிறவனாகவும் கா கா சமர்த்தா வரானாரி அதான் அவர் ஸ்ரீவத்தியோசம் இந்த பும்பத்தியான்னு சொன்னார் இல்லையா அந்த விஷயத்தை வச்சுன்னு சொல்றாரு. கா சமர்த்தா நாரி இவனை வதம் பண்ணக்கூடிய அளவுக்கு சமர்த்தா நாரி கா திறமை பொருந்திய அதாவது இவனுக்கு எதிர்க்க சக்தி வாய்ந்த பெண் யார். தம் ஹந்தும் மததர்த்திதம் அதாவது தன்னுடைய கர்வத்தினாலே நிரம்பி வழிகிற இவனை சொல்ல தகுதியுடையவள் யார். நமே பாரியா நதே பாரியா என்னுடைய மனைவி பார்வதியோ உன் மனைவி சரஸ்வதியோ சங்கிராமம் கத்து மருகதி அவர்கள் இந்த இடத்துல நேரா என்கிட்ட சண்டைக்கு போக முடியாது. கத்வைவதே மகாபாகே ஈதாதே கதம் புனகா அவ ரெண்டு பேரும் கத்வைவ நீங்க அவ ரெண்டு பேரும் சண்டைக்கு போய் இவாளோட சண்டை போட முடியுமா அவ ரெண்டு பேராலையும். ஏன்னா அவளுக்கு என்ன ஆகும் அவன் கேட்டிருக்கிறது ஸ்பெஷலான ஒரு ஸ்ரீ அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ இவாளால என்ன பண்ண முடியாது நேரா போய் சண்டை போட முடியாது.
இந்திராணிக்கு மகாபாகா ந யுத்த குசலாஸ்தி. இந்திராணியும் அந்த போன தகுதியுடையவளாக, அதுக்கான ட்ரெயின் இல்லை. ஷீ இஸ் நாட். ஸோ கான்யா ஹந்தும் சமர்த்தாக்கி சம்பாபம் மதுதர்க்கிதம். ஸோ அவனை கொள்றதுக்கு வேற எந்த ஸ்திரீ தான் ரெடியா இருப்பா, எந்த ஸ்திரீ தான் தகுதியுடையவளா இருப்பா. மமேதம் மதம் அத்யைவ. என்னுடைய கருத்து என்னன்னா, அத்யைவ கத்வா தேவம் ஜனார்தனம், விஷ்ணுவை பார்க்க போவோம். ஸ்தித்வா தம் தேவ காரியாய பிரேரையாம சுத்தரம். தேவ காரியாய தம் ஸ்தித்வா பிரேரையாம. தேவ காரியத்துக்காக அவரை நம்ம என்ன பண்ணுவோம், தூண்டுவோம். அவரை என்ன பண்ணுவோம், இதுக்கு கேள்வி கேட்போம் என்ன பண்றதுன்னு. சோதி புத்திமதாம் சிரேஷ்டா, அதி புத்திமதாம், மிக சிறந்த புத்திசாலிகளுக்குள்ளேயும் மிக உயர்ந்தவர். சரியான சீக்கோ வரியது. விஷ்ணுவோ சர்வார்த்த சாதனை, எல்லா காரியங்களையும் சாதிப்பதிலும் வல்லவர். மிலித்வா வாசுதேவம்பை கர்த்தவியம் காரிய சிந்தனம். எல்லாருமே சேர்ந்து வாசுதேவத்தை போய் செய்ய வேண்டிய காரியத்தை யோசிப்போம். பிரபஞ்சேனுக்கு புத்தியா சகா சந்திதாஸ்தி சாதனம். பிரபஞ்சேன புத்தியா, அவர் தன்னுடைய தெளிவான விஸ்தாரமான பரந்த அறிவினாலே இந்த காரியத்தை யோசிக்க வல்லவர் அப்படின்னு. எல்லாருமா சேர்ந்து இதுல யோசிக்கணும்னு எல்லா தேவர்கள் சேர்ந்து இருக்கிற அம்சம் வருது இல்லையா, அந்த அம்சத்தினால ஒரு அயோனிகையாக பிரத்தியாட்டின்னு பிறக்காத ஒரு பெண் இருக்காள, தோன்றாத ஒரு பெண், பிறக்காத ஒரு பெண், அவளாலே அதாவது காரணமின்றி வந்தவள். அப்படிப்பட்ட பெண்ணாலே அவள்தான் தன்னை இது பண்ணணும்னு அவன் கேட்டா இல்லையா, அதுக்காக வியாச உவாச்ச சித்தி ருத்ரவச்ச. வியாசர் சொன்னார், சித்தி ருத்ரவச்ச சித்வா பிரம்மாத்யா சுரசத்தமாக உச்சிதாஸ்தே ததே சித்வா சிவேன சகசத்வராக. சிவனுடைய வாக்கியத்தை கேட்டு பிரம்மாவுடைய எல்லா தேவர்களும் பிரம்மாவுடன் உச்சிதாக ததா அப்படியே ஆகட்டும், நம்ம எல்லாரும் அங்க போவோம்னு எழுந்திருந்து என்ன பண்ணாங்க, சிவனுடன் கூட வாகனேஸ்வரே ஜெயோ விஷ்ணுபுரம் பற்றி, விஷ்ணுவோட நகரமான வைகுண்டத்தை நோக்கி தங்க வாகனத்துல கிளம்பினார்கள். அப்ப கிளம்பும் போது அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா அதான் சொன்னார், முதிதாக சத்துனான் விஸ்வா. சத்துனான் அப்படின்னு சொன்னாக்க போற காரியம் ஜெயத்தை அடையும்னு பட்சிகளுடைய மூமெண்ட். சத்துனி அப்படின்னா பட்சி, பட்சியினுடைய மூமெண்ட். அந்த பட்சியினுடைய மூமெண்ட் என்ன ஆகும், நம்ம எந்த காரியத்தை நோக்கி போகிறோமோ அந்த காரியம் சக்சஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கறத பட்சியை பட்சியினுடைய மூமெண்ட்டை வச்சுன்னு தீர்மானம் பண்றா இல்லையா. ஸோ அந்த மாதிரி பட்சியினுடைய மூமெண்ட்டை வச்சுன்னு தீர்மானம் பண்றதுக்கு பேரு சகுனம். எல்லாத்துக்கும் சகுனம்னு இல்லை, இன்னைக்கு சகலத்தையும் சகுனம்ங்கிறோம். பட்சியினுடைய மூமெண்ட்னாலும் தெரியறதுக்கு பேரு சகுனம்னு பேரு. முதிகா சகுனான் திருஷ்டுவா. அந்த சகுனங்கள் எப்படி இருக்கு, காரிய சித்திகரான், இவர்கள் எந்த காரியத்திற்காக செய்கிறார்களோ அந்த காரியம் வெற்றி பெறும் அப்படிங்கிறதையும், சுபான் இவர்களுக்கு நல்லது ஏற்படும் என்பதையும் காண்பிக்கக்கூடிய சகுனங்கள். வபுருவாதா சுபாஸ்தாந்தாக, காத்து அடிக்கிறது. இவ போற இடத்துல காத்து மென்மையான, அதாவது ஊத காத்தா வாட காத்தா அந்த மாதிரி இல்லாம மென்மையான காத்து, சென்ட்ரல் காத்து மாதிரி வீசுறது. அதோட இவாளுக்கு என்ன ஆகும், வபுர்வாதா சுபாஹா சாந்தாக சுகந்தாக சுபசம்சினா. சுபாஹா மென்மையான சென்ட்ரல் காத்து வீசுறது, சாந்தாக சாஃப்டா வீசுறது, வேகமா எதிர்க்க வண்டி ஓட்ட முடியாம எதிர்க்க வண்டியை தடுக்கிற மாதிரி இல்லாம காத்தடிக்கிறது. சுகந்தாக நல்ல வாசனையோட வாசனைகளோட, சுபசம்சினா அது நல்லதே நடக்கும் அப்படிங்கறத காட்டக்கூடிய விதத்துல இருக்கு. தட்சிணஸ்த சிவாவாச புரோச்சு. அங்க பறவைகள்லாம் இருக்கு இல்லையா, அவைகள் நல்ல வார்த்தைகளை கூறின, அதாவது ஊழையிடாம அழாம நல்ல வார்த்தைகளை பேசின, அதாவது நல்ல மங்களகரமான பொருளை எழுப்பினன்னு அர்த்தம். பத்தி சர்வசா போற வழியெல்லாம். நிர்மலம் அபவத் யோம. ஆகாசமும் என்ன ஆயிடுச்சு, நிர்மலமா, அதாவது கருப்பா மேகங்களோட அந்த மாதிரி இல்லாம பொருள் அப்படிலாம் இல்லாம நிர்மலமாக. விசிஷ்ட விமலாஸ்தா, திசைகளும் தெளிவாக இருந்தது. கமனேதத்திர தேவானாம் சர்வம் சுகம் இவா பவத்து. விஷ்ணுபுரத்தை நோக்கி வைகுண்டத்தை நோக்கி அவர்கள் போகும்பொழுது எல்லாமே அவர்களுக்கு சுபம் போன்றதாக அமைந்தது அப்படிங்கிறதாக. பராஜித தேவானாம் சங்கர சரண கமன வர்ணனம், சங்கரரை சரணடைவது என்பதை வர்ணிக்கக்கூடியதான 7வது அத்தியாயம். 8வது அத்தியாயம் தேவியினுடைய வர்ணனை, தேவி ஸ்வரூப உத்பவ வர்ணனம், தேவியினுடைய உத்பவத்தை வர்ணிக்கப்பட்டு அதை வர்ணிக்கிற 8வது அத்தியாயம். அத அஷ்டமோத்தியாய. வியாச உவாச்ச சரசா தேச சம்பிராப்திய வைகுண்டம் விஷ்ணுவல்லபம் பதிர்ஷு சர்வ சௌபாகியம் திவ்ய சத்ன விராஜிதம். பல திவ்யமான சத்ன அரண்மனைகளாலே சூழப்பட்டதான அழகு நிரம்ப பெற்ற விஷ்ணுவுக்கு பிரியமான வைகுண்டத்தை அடைந்தார்கள். சரவாசி சரிதிஷ்ட சங்கீதம் சுகதம் சுபம்.
அந்த இடத்துல என்ன இருக்கு? எல்லா விதமான வசதிகளும், கரகா, ஏரிகள், வாத்தி, நடைவாதிகள், கருத்திகி, ஓடைகள், இவைகள் எல்லாம் அமைப்பு. அதெல்லாம் இதுல கௌஷிகி உபனிஷத்து எல்லாமே கூட அந்த அக்கா அயோத்தியா புரியுமே அது எப்படி இருக்கு அப்படின்றது விசேஷமா வர்ணிக்கிறார். இது எல்லாமே நம்ம ஊர்ல எப்படி இருக்கோ அந்த மாதிரிதான் தனியா ஒரு இமேஜின் பண்ண முடியுமோ. அதனால என்ன ஆகும், இங்க இருக்கிறதே தான் அங்கே என்ன ஆகும், இன்னும் ஸ்பெஷலா விசேஷமா இருக்கும். சையுகம் சுகதம் சுபம் ஹம்ச தாரச சக்கராஸ்வரி பூஜத்விஷ்ட விராஜிதம். ஹம்சம் தாரசம், ஹம்ச பறவை, தாரசம்னா சொத்து, சக்கரவாக்கங்கள், இவைகள்லாம் என்ன ஆகும், இனிமையா கூவின்றிருக்கு. அவைகளாலே சூழப்பட்ட ஏரிகள், நீர்நிலைகள், அதோட சம்பக, அசோக, கல்ஹார, மந்தார, பகுலாவிரதி, இந்த புஷ்பங்கள், செண்பகப்பூ, அசோகம், கல்ஹாரம், இந்த செங்கல் நீர் பூ, மந்தாரம், மந்தார புஷ்பம், பகுளம், இந்த மகிழம்பூ, இதே மல்லிகா, திலகா, தாமிர யுதைகி, மல்லிகா, திலகா, ஆம்ராத யுதைகி. மல்லிகா திலகம்னாக்க அது ஒரு பூ, அவ்வளவுதான். மல்லிகா, ஆம்ர, குரவகாதிபதி, கோகிலாராவ சன்னாதேகி, தீர்னுடைய பூவல் நிரம்பி இருக்கு. சிகண்டைகி மயில், பிரித்திய ரஞ்சிதைகி, பிரமராராவ ரம்யேகி, பிரமரம், இந்த இதெல்லாம் வண்டுகள், தேனீக்கள், இவைகள்லாம் என்ன ஆகும், அங்க சிறுங்காரமிட்டு அங்க சுத்தின் இருக்கு. திவ்யங்கி உபவனை விதம், அப்படிப்பட்ட பறவைகள் நிரம்பின உபவங்களுடன் கூடினதான வைகுண்ட பெற்று அடைந்தார்கள். சுனந்த நந்தனாத்யேஷ பார்ஷதேர் பக்தி தத்பரைகி சம்சுவர்தி. சுனந்த நந்தன அப்படின்ற பார்ஷதர்கள், அதாவது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்த வைத்தாளிகர், அதாவது பகவானுடைய பெருமையை பாடுறவா, சுனந்த நந்த அப்படிங்கிறவர்கள் பக்தியுடன் கூடி பகவானுடைய பெருமையை பாடிக்கொண்டிருக்கிற அவர்களாலே சம்சுவர்தி ஸ்தோத்திரம் பண்ணப்படுறதாக சேர்ந்திருக்கிறதும். பக்தைகி அனன்ய பவ விற்பிதிகி, அனன்ய பவ விற்பிதிகி, அதாவது வைகுண்டத்துக்கு வந்தவாளுக்கு மறுபிறவிங்கிறது கிடையாது. அனன்ய பவம், வேற பிறவி இல்லாதவர்கள், அப்படிப்பட்ட பக்தர்களாலே நிரம்பி இருக்கிறது. ரத்னகட்டிதைகி, காஞ்சனைகி, சித்திரமண்டிதைகி, தங்கமயமான பிராசாதங்கள், சித்திரங்கள் நிறைந்திருக்கிறது. அப்ரம்லிகைகி விராஜத்பிகி சங்கீதம் சுபசத்மதைகி, மிக உயர்ந்த அப்ரம்லிகைகள் சங்கீதம் சுபசத்மதைகி, காயத்பு தேவகந்தர்வைகி, நித்யத்பு அப்சரோகணைகி, தேவகந்தர்கள், அப்சரஸ்கள், அவர்கள் தங்களுடைய கானங்கள், நாட்டியங்கள், ரஞ்சிதம் கிண்ணரை சஸ்வத் ரத்த கண்டேர் மனோகரைகி, இனிமையான பொருளாலே பாடிக்கொண்டே கிண்ணறர்கள் பகவானுடைய புகழை பாடியிருக்காங்க. முனிவிஷ்ணு சதா சாந்தைகி, வேதபாட கிருதாகரைகி, சாந்தமான முனிவர்கள் வேதகோஷம் பண்ணியிருக்காங்க. சுவத்பிகி ஸ்மிருதிசூக்தேஷ்ட மண்டிதம் சுகனம் வரையுது, அப்படிப்பட்ட வேத கோஷங்களாலே நிரம்பி இருக்கிற, அழகு பெற்று இருக்கிற ஹரேஹே சதனம், விஷ்ணுடைய இடம், விஷ்ணுடைய பவனம். சேட்டு விஷ்ணு கிரகம் பிரார்த்திய துவாரபாலோ சிதாதித்தி, துவாரபாலகர்களை பாக்குறாங்க. ஸ்நேகம் தீக்ஷிய ஊச்சுகு ஜெய விஜயோ, அங்க இருக்கிற துவாரபாலகர்கள் 2 பேரும், ஜெயம் விஜயன் 2 பேரும், ஹேமயஷ்டி தரோ, கையில தங்கத்தினாலான பிரம்பை வச்சுட்டு இருக்காங்க. இதோ தத்வோயோகோ புதியோர் மத்தியே நிவேதையத்து சங்கத்தம், 2 பேரும் போவாங்க. 2 பேரும் உபயோ ஏகா, யாரா ஒருத்தர் ஜெய விஜயான்ட்டு இந்த தகவலை சொல்றார். வியாசர் சொல்றார், விஜய சத்வசனம் கிருத்வா, விஜயன் என்ன பண்ண, ஜெய விஜயான்ல விஜய சத்வச கிருத்வா தத்வாத விஷ்ணு சந்நிதௌ, விஷ்ணுடைய இது போய் சர்வான் சமாகதான் தேவான் துணன்யோவாச சத்பரஹா, இவர்கள் தேவர்கள் அனைவரும் வந்திருக்கா அப்படின்ற விஷயத்த பகவான்கிட்ட சொல்றான். விஜயன் சொல்றான், தேவதேவ மகாராஜ ரமாகாந்த சுராரிகன், தேவதேவ மகாதேவ ரமாகாந்த, ரமாவல்லவரே, சுராரிகன், தேவர்களுக்கு எதிரியான அசுரர்களை அழிப்பவரே, சமாகதா சுராசர்வே துவாரி திஷ்டந்தி வைத்தியோ, சுராசர்வே சமாகதாக, தேவர்கள் அனைவரும் வந்திருக்கிறார்கள். துவாரி திஷ்டந்தி பிரம்மாருத்ர சேந்திரஸ்த வருண பாவகோயமாக சுவந்தி வேதவாக்கியஸ்வாம் அமரா தரிசனார்த்தினா, உங்களை பார்க்க விரும்புவர்களாய் வேதவாக்கியங்களாலே உங்களை ஸ்தோத்திரம் செய்து கொண்டு இருக்கிறார்கள்னு விஜயன் பகவான்கிட்ட சொன்னான். வியாசர் சொல்றார், வியாச உவாச்ச சத்கிருத்வா வசனம் விஷ்ணு விஜயஸ்ய ரமாபதி நிர்திசாம கிரகா பூர்ணம், சரித்து அவள் ஐஷ்ணு உள்ள விடு அப்படின்னு சொல்லல. சத்கிருத்வா வசனம் விஷ்ணு விஜயஸ்ய ரமாபதி, விஜயனுடைய வாக்கியத்தை கேட்டு நிர்ஜதாம கிரகாத் பூர்ணம், தானே வெளியில வந்த சுரான் சமதிகோத்சவா, மனசுல சந்தோஷம் தேவர்களை பார்க்கறதுல. ஜத்வாதித்ய ஹரிர் தேவான் துவாரஸ்தான் சுபகர்ஷிதான், கிரமத்தினாலே இழைத்திருக்கிற தேவர்களை கண்டு
பிரணயாமாசு விக்கிதான் பிரீத்தி பிரணயா ஒரு அன்பான பார்வையோட அவர் எல்லாரும் எதை பண்ணார்? விக்கிதான் தேவான் பிரணயாமாசா அவர்களை சந்தோஷப்படுத்தினார். பிரணாமுத்தே சுராசரியே தேவதேவம் ஜனார்தனம் அவரை வணங்கி புஷ்டு உஷ்ட சுராரித்ரம் வாக்பிர் வேத வினிஷ்டிதம் வாக்பிகி வேத வினிஷ்டிதம் வேத வாக்கியங்களாக ஸ்தோத்திரம் செய்தார்கள். தேவா ஊசிகோ தேவதேவ ஜெகநாத சிருஷ்டி சொந்தகாரக சிருஷ்டி சம்ஹாரம் அனைத்தையும் செய்தவரே தயா சிந்தோ மகாராஜ ராஜித கர்நாகதான் உங்களை கடனடைந்திருக்கிற எங்களை நீங்கள் தான் காப்பாற்றணும், காப்பாற்றுங்கோ அப்படிங்கிறதாக அவ பிரார்த்தனை பண்றா. மேல விஷயம் என்ன சொல்றாருங்கிறத பார்க்கலாம்.